டாஸ்மாக்ல பார்ட்டி ஃபண்ட், கட்சி நிதி, அரசு கஜானாவுக்கு வர வேண்டிய பணம் இன்னைக்கு தனி நபர்கள், அமைச்சர்கள், முதலமைச்சர்கள்லாம் போயிருக்குன்னா அதை மக்கள் ஏத்துக்குவாங்களா? 1000 தான் சொல்லுங்க. ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போல, ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போல பெரிய அளவுக்கு ஊழல் பண்ணி இருக்கிற ஆளு செந்தில் பாலாஜி. அமைச்சர்கள் அவர் மட்டும் இல்ல, ஏவாவேலு, சேகர் பாபு, KN நேரு, இப்படி ஒரு பட்டியல் இருக்கு. இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தண்டனை உறுதி நடத்தி காட்டுவார் திரு விஜய். அரசாங்கம் உற்பத்தி பண்றது 50% மின்சாரம் தாங்க. அப்போ மிச்சம் 50% யாரு? தனியார், அதானி பவர், ரிலையன்ஸ் பவர், இப்படி தனி நிறுவனங்கள் பண்றான். இந்த 50 100 ஆக்கி இருக்கலாம், 75 ஆக்கி இருக்கலாம். 5 வருஷத்துல என்ன பண்ணாங்க? நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் யாரு? பாராளுமன்ற தேர்தலில் நீங்க பிரதமர் வேட்பாளரை சொல்லனா எப்படி ஜெயிக்க முடியும்? என்னை பொறுத்தவரையில பாஜக, திமுக, அதிமுக அந்த கூட்டணி உருவாவதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. சிஎம் விஜய் அவர்கள் சொல்றாரு, அடுத்தடுத்த ஊழல்ல யார் யார் சிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல, எல்லார் சாயமே வெளுக்க போகுதுன்றாரு. அதே மாதிரி அந்த கட்சி நிதி அந்த வார்த்தையை சொன்ன உடனே தான் திமுகவோட பதற்றம் அதிகமாயிடுச்சு, கதறல் சத்தம் ஹெவியா போயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லைங்க, மடியில கனம் இருக்கிறோம், வழியில பயப்படுவானா இல்லையா? இவர் எல்லாத்தையும் அவுத்து விட்டுருவார் போல இருக்க. இன்னும் 6 மாசத்துக்குள்ள இடைத்தேர்தல் வரப்போகுது, 8 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. நம்ம என்ன அரசியல்ல இருக்கிறதா இல்லை சந்நியாசம் வாங்கிறதா? இப்போ அவர் எல்லாத்தையும் கண்டிப்பாக அவர் ஒன்று சொன்னார், நான் சாப்பிட மாட்டேன், அதே மாதிரி மற்றவங்களையும் சாப்பிட விட மாட்டேன், இதுக்கு முன்னாடி சாப்பிட்டவங்களையும் விட மாட்டேன்னாரு. புரியுதா உங்களுக்கு? அது திமுக அதிமுக ஆட்சிகளை பற்றிய ஒரு குறிப்பு தான் அது. அதனால் அவர் அதெல்லாம் லைட்டாக இப்போ 40 நாள் என்ன பண்ணன்றாங்கல்ல, எல்லா துறையிலையும் பிரித்து மேய்ஞ்சி இருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி தான் இப்போ ஃபஸ்ட்டு வரப்போகுது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு துறையா டாஸ்மாக், இப்படி எல்லா துறைகளிலும் அரசு கஜானாவுக்கு வர வேண்டிய பணம் இன்னைக்கு தனி நபர்கள், அமைச்சர்கள், முதலமைச்சர்கள்லாம் போயிருக்குன்னா அதை மக்கள் ஏற்றுக்குவாங்களா? 1000 தான் சொல்லுங்க. ஏற்றுக்க மாட்டாங்க. திமுக காரனே ஏற்றுக்க மாட்டேன்னா இவ்வளோ தின்னு இருக்காங்க. அதனால் திமுகவுக்கு கெட்ட காலம் தாங்க. சார், மின்சாரத்துறை அதுக்குமே ஒரு வெள்ளை அறிக்கை விட போறேன்னு சொல்லியிருக்காரு நிர்மல்குமார். ஆமா, 2 நாள்ல வரும், 25ஆம் தேதி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்தா என்ன மாதிரி ஒரு பூகம்பம் ஏற்படுத்தும்? ஏன்னா டாஸ்மாக், மின்சாரத்துறை 2 பேருமே சம்பந்தப்பட்ட நபர் தான் நம்மளோட செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி தான் இப்போ டார்கெட் ஆக போறாரு. ஏன்னா நீங்க சரியா சொன்ன மாதிரி எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல அவர் அமைச்சராக இருந்தப்போ பண்ண ஊழல்கள், அதுக்கப்புறம் அவர் பதவி போய் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த எலக்ட்ரிசிட்டி அந்த துறையை அவர் தான் ஷேடோவாக நியமிச்சுட்டு பண்ணிட்டு இருந்தார். சிவசங்கரன் அமைச்சர் சும்மா கையெழுத்து போடுறதுக்கு தான் எல்லா முடிவுகளும் எடுத்தவர் செந்தில் பாலாஜி. இப்போ ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குல்ல, 300 கோடி டிரான்ஸ்ஃபார்மர் அந்த கொள்முதல் பண்ணதில், டெண்டர் விட்டதில். அதனால் எலக்ட்ரிசிட்டி போர்டை இன்னைக்கு நாசம் பண்ணதுக்கு மெயின் ரீசன் செந்தில் பாலாஜி தாங்க. இன்னைக்கு அந்த பொதுத்துறை நிறுவனம், அரசு துறை நிறுவனம் அது 2,40,000 கோடி கடனில் மூழ்கிட்டு தத்தளிச்சிட்டு இருக்கு. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், எப்படி இவ்வளோ நஷ்டம் வந்ததுன்னா, அரசாங்கம் உற்பத்தி பண்ணுறது 50% மின்சாரம் தாங்க. நமக்கு தேவையான பயன்படுத்த வேண்டிய மின்சாரத்தில் 50% தான் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அரசு உற்பத்தி பண்ணுது. அப்போ மிச்சம் 50% யாரு? தனியார், அதானி பவர், ரிலையன்ஸ் பவர், இப்படி தனி நிறுவனங்கள் பண்ணுறான். இப்போ அவங்க கிட்ட இவங்க வாங்குறாங்க, தேவைக்கு நம்மக்கிட்ட 50 தான் இருக்குதுன்னு. இந்த 50 100 ஆக்கி இருக்கலாம், 75 ஆக்கி இருக்கலாம். 5 வருஷத்தில் என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ணல. ஏன்னா இதை பண்ணிட்டா அங்கே வாங்கிறது கம்மியாயிடும்ல தனியார்கிட்ட. ஏன் தனியார்கிட்ட வாங்கணும்? அப்போ தான் இங்கே 3 ரூபாய் யூனிட்னா அவன் 9 ரூபாய்க்கு கொடுப்பான், 9 ரூபா கொடுப்பான், 10 ரூபா கொடுப்பான். அதில் கமிஷனும் பஃபரும் அடங்கும். அப்போ கமிஷனுக்காக ஒரு EBஐயே சாட்சி வச்சுருக்காங்க நஷ்டத்தில். ஏங்க இவங்க 5 வருஷத்தில் அந்த EBயில் ஜெனரேஷன் ஆஃப் பவருக்கு
என்ன முதலீடு பண்ணாங்க? என்ன புதுசாக கண்டுபிடிச்சி பண்ணாங்க? ஒன்றும் இல்லை. தொழிலாளர்களை பாதிக்கு பாதியாக குறைச்சிட்டாங்கன்னா ரிட்டையர் ஆச்சுன்னா அதை நிரப்புறதில்ல போல இருக்கு. ஒரு தொழிற்சங்கத்தில் நான் பேசிகிட்டு இருந்தேன், அந்த மின்சார வாரியத்தில். அவங்க சொல்கிறாங்க இன்னைக்கு தேதியில் 1,40,000 பேர் தேவை, ஆனால் 70,000 பேர் தான் இருக்காங்க. அப்போ அதனுடைய சேவை குவாலிட்டி கம்மியாகுமா? குவான்டிட்டி கம்மியாக குவாலிட்டி கம்மியாகும், சர்வீஸ் குவாலிட்டி. இப்போ இதெல்லாம் தான் மின்சாரத்துறையை பாழ்படுத்திட்டாரு. டாஸ்மாக் துறையை ஊழலில் மூழ்கி வச்சுட்டாரு. இந்த ரெண்டுக்கும் பொறுப்பு ஏற்க வேண்டியவர் செந்தில் பாலாஜி தான். அவர் தான் கரூர் சம்பவங்களுக்கும் பொறுப்பேற்றுக்கணும். இதெல்லாம் வரும், எல்லாம் கூட்டி கழிச்சு வரும். சார், நாங்கள் ஒன்று கேள்விப்பட்டோம், செந்தில் பாலாஜி அதிமுக வந்து கூப்பிடுறாங்க, பாஜகவும் கூப்பிடுறாங்க, ஆளுநர் ஒன்றும் ஒப்புதல் தரல, அவர் மேலே ஆக்ஷன் எடுக்க. இதெல்லாத்தையும் எப்படி சார் பார்க்கறது? இது எந்த மாதிரி கணக்குது? இன்னொரு அந்த இவர் இருக்கார்ல, மகாராஷ்டிராவில் ஒருத்தர், இப்போ துணை முதல்வராக இருக்கிறாரு, ஷிண்டே. அது மாதிரி எப்படி இதை உடைச்சாங்களோ நம்ம சிவசேனாவை, ஏக்நாத் ஷிண்டே, அது மாதிரி இவர் ஆவார்னு ரொம்ப நாளைக்கு முன்னால் பல பேர் சொன்னாங்க. சிறையில் இவர் இருக்கும்போதே செந்தில் பாலாஜி தான் ஏக்நாத் ஷிண்டேவாயி திமுகவுக்கு உடைக்க போகிறாருன்னு சொன்னாங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா நடக்கலாம். அவர் தன்னை காப்பாற்றி கொள்ள, ஏன்னா மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்கிற ஆள் செந்தில் பாலாஜி. அமைச்சர்கள் அவர் மட்டும் இல்லை, ஏவா வேலு, சேகர் பாபு, KN நேரு, இப்படி ஒரு பட்டியல் இருக்கு. இவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக தண்டனை உறுதி. அதை வந்து நடத்தி காட்டுவார் திரு விஜய். ஒருவேளை அதுக்காக அவங்கெல்லாம் ஜம்ப் ஆகலாம் பிஜேபிக்கு, பிஜேபியோட அலையன்ஸு கூட போவாங்க. ஜம்ப்பு நேரம் ஆகலைன்னா கூட உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் பார்லிமெண்ட்டில், ஒரு நாடு ஒரு தேர்தலுக்கு. அதுவும் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ திமுகவுக்கு தேசிய கட்சி யாரும் இல்லை, பாஜக கூட இணைய சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா 2029 கண்ணு திறந்து வந்துடும் மூடுறதுக்குள்ள. நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் யார்? 2-3 வருஷமாக ராகுல் காந்தியை சொல்லி மஞ்சா குளிச்சாச்சு. ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர்னு. போன வருஷம் பழனிசாமி என்ன பாடுபட்டார்? அவருக்கு வேட்பாளரே இல்லை. அண்ணாமலை தனியாக போய் அவர் பிரதமர் வேட்பாளர் மோடின்றாரு. இங்கே இவர் ராகுல் காந்தின்ட்டாரு. அவர் யார்? எடப்பாடி யாரை சொல்வார்? ஸோ அதனால தான் படுதோல்வி அடைஞ்சாங்க. பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் பிரதமர் வேட்பாளரை சொல்லன்னா எப்படி ஜெயிக்க முடியும்? அதனால் என்னை பொறுத்தவரையில் பாஜக, திமுக, அதிமுக அந்த கூட்டணி உருவாவதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. பாராளுமன்ற தேர்தலுக்கு நடக்கும். உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னால் திமுகவும் அதிமுகவும் ஒன்னான கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. RS பாரதி இப்ப சொல்றாரு, நாங்க சேர்ந்தா என்ன தப்பு, பங்காளி தானே அப்படின்னு சொல்றாரு. சார், ஜெகதீஷ் பழனிசாமி வந்து அவரோட பிரைவேட் செக்ரட்டரியா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று அவரோட பர்த்டே பஸ்ல ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. அந்த கேப்ஷன் தான் பிரச்சனை. இது எப்படி பாக்குறீங்க அவரோட அப்பாயின்மெண்ட்டை? ஏங்க, இந்த அப்பாயின்மெண்ட் வந்து 12 மேலேயே நடந்துருக்குதுங்க. 10ஆம் தேதி அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். தனிச்செயலாளராக யாராவனா நியமிச்சுக்கலாம். அவருக்கு வந்து பழக்கமான, அவரோடு ஒட்டி உரையாடுற அளவுக்கு உறவு கொண்டவங்களை தாங்க போடுவாங்க. அது யாராக இருந்தாலும் அப்படி தாங்க பண்ணுவாங்க. தே ஆர் நாட் அஃபிஷியல் PA, அஃபிஷியல் பர்சனல் செக்ரட்டரி இல்லை. இவங்க வந்து அன்அஃபிஷியல், ப்ரைவேட்டு. அதனால் முதல்வர் வந்து அதை நியமிச்சுக்கலாம். அப்படி தான் அவர் போட்டிருக்காங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? திடீர்னு வந்துட்டாருன்னா, திடீர்னு எப்படி ஆர்டர் 12:05 போட்டிருக்காங்களா? இதில் வந்து எந்த மாய்மாலமும் இல்லைங்க. ரெண்டாவது, ப்ரைவேட்டாக அவங்க யாரை வேணா வச்சுக்கலாம். அதான் அவங்களுடைய ரைட்ஸ் தான். இதனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். ஒரு பிரச்சனையும் வராது. ஓகே சார், அடுத்தபடியே விஜயபாஸ்கர் உள்ள பிரச்சனையே எதுவும் இல்லாதவங்க தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தூக்கி பேசிட்டு இருப்பாங்க. சார், இப்போ அடுத்தபடியே விஜயபாஸ்கர் உள்ள வரதா ஒரு தகவல் இருக்கு. அவர் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் நாங்கள் கேட்ட வரைக்கும் வர மாதிரி தான். ஆல்ரெடி குட்கா ஊழல், ஏகப்பட்ட ஊழல்கள்லாம் இருக்கும் போது இன்னுமே பல்வேறு அமைச்சர்கள் வரதா ஒரு தகவல் இருக்கு. இதெல்லாம் எப்படி சார் எடுக்குது? அவர் உள்ள விடணுமா, விடக்கூடாதா? இந்த தகவல்கள், வதந்திகள், ரூமர்ஸை வச்சுட்டு நம்ம பேச முடியாது. ஆனால் ஒரே ஒரு உங்கள் கேள்விக்கு பதில்னா, ஊழலற்ற ஆட்சி குறைப்புதல முனைப்போடு இருக்கிற திரு விஜய் அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுல ஆளாகி இருக்கிற எவரை உள்ள சேர்த்தாலும்
அது வந்து அவருக்கு வந்து களங்கமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதான். சரி, ஓகே சார், இவ்வளோ நேரம் இன்டர்வியூ நல்லா இருந்தது. இதே மாதிரி இன்னொரு நேரத்தான சந்திப்பு. நன்றி சார்.